Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பர் சாஃப்ட் இட்லி எப்படி பக்குவமாக மாவு அரைச்சி எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் அரிசி உளுந்தெல்லாம் சேர்க்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும். அப்போ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ நம்ம இட்லி பண்ணுறதுக்கு அளவு ரொம்ப முக்கியங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 200 ml டம்ளர் தான் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து வெயிட் லாஸ் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணி தான் பண்ணுறேன். 1 டம்ளர் ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து பச்சரிசி ஆட் பண்ணிப்போம். நான் இப்போ வந்து ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணி பண்ணுறேன். இப்போ நான் இதே டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூனால் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லிக்கு. அதனால் வெந்தயமும் உளுந்தோட ஊற வச்சுக்கலாம். இப்போ மூணாவதாக நான் வந்து அவல் வந்து இதே சேம் டம்ளரால் அவல் வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ மூணுத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி நல்லா ஊறிருக்கு. இப்போ நான் கிரைண்டர்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதுலேயே நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுருவேன். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டுருவேன். சேர்த்துட்டு நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அரிசியை சேர்த்துப்பேன். இப்படி நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம கிரைண்டர் வந்து ஸ்டக் ஆகாது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதுலேயே நம்ம அவளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அரைச்சா போகிறோம். ஒரு ஸ்மூத் பேட்டர் வேண்டாம், இது கொஞ்சம் ஒரு குறப்பாக இருந்தால் போதும் அரிசி. ஸோ 15 மினிட்ஸ் நல்லா ஓட விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் அரிசி நான் அந்த 15 மினிட்ஸ் தான் போட்டு நல்லா அரிசி நல்லா குறப்பாக ஆயிருக்கு. நம்ம இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் ஒரு 1.5 டம்ளர் அதே உளுந்து ஊற வச்ச தண்ணியில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி உளுந்தை சேர்த்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் உளுந்து வந்து நல்லா ஸ்மூத் பேட்டராக அரையணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன். உளுந்தும் நல்லா அரைப்பட்டிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆகும். நம்ம கை சூடுக்கே நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஓவர் நைட்டாக ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஓவர் நைட் விட்டேன். நல்லா மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்போ இட்லி பண்ணுறதுக்கு ரெடி இந்த மாவு. இப்போ நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டீமர் வச்சுருக்காங்க இட்லிக்கு. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த இட்லியை ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் வைப்பேன். 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. நல்லா எடுக்க வருது இட்லி. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல மல்லிகை பூ போல் இட்லி ரெடி. இது வந்து சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ரௌன் ரைஸ் போட்டதுனாலையும் நம்மளுக்கு வந்து ஒரு கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.